வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன. தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் அதிக சுறுசுறுப்புடன் இயங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று பல மடங்கு பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சந்தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாமே தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் அது கூட சேர்த்து நெல்லிக்காய் ஜூஸும் நமக்கு நீக்கும். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய அபாரமான வளர்ச்சியை வேகமாக தூண்டுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்றவையெல்லாம் மிக விரைவில் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் அதை குணப்படுத்துவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இதனால தான் நெல்லிக்காய் சாறிலிருந்து தலைமுடிக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெயை தயாரிக்கிறாங்க. அந்த மூலக்கூறை பிரித்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது நம்மளுடைய தலைமுடியை பாதுகாக்கும். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ற உடல் எடையை கட்டி காப்பது அவர்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க நினைக்கிறவங்கலாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. தொடர்ந்து காலையில் 20 to 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார்சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடையை அதிகரிக்கிறத தடுக்கும், உடல் எடையை குறைக்கும். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொலஸ்ட்ரால்கள், தேவையில்லாத அந்த கொழுப்பு சத்துக்களை எல்லாம் கரைத்து அதையெல்லாம் உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு இந்த வழியில் எலுமிச்சை ஜூஸோட சேர்த்து நெல்லிக்காய் ஜூஸும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வளரக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகிறதுக்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் நம்ம சாப்பிடணும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்கள் அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் எனப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை வெகுவாக அது குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து கொடுக்கும்போது அவங்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இதெல்லாம் வெகுவாக குறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான எலும்பு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போதான் நம்ம எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கும், எங்காவது போகிறதுக்கு, வருவதற்கு, நம்ம படிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய கண் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைய காலத்தில் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்வதால் ஃபியூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போ அதிகரிச்சுட்டே இருக்கு. குழந்தைகள்ல இருந்து முதியோர் வரைக்கும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் செயல்படும். நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு குறைக்கிறதுக்கு வெகுவாக உதவிகரமாக இருக்கும். அதனால நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்வதற்கும், கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கிறதுக்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக
இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலிலிருந்து ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்பாடும் அது நமக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும், சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. மூளைக்கு இதன் மூலமாக சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தி எல்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள், நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். மேலும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம தடுத்துக் கொள்ளலாம். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக செயல்படுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்கும் சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் வந்து அதிகமாக நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு குணப்படுத்துகிறது. காச நோயால், அதாவது டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், இந்த காச நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு இருக்கிறவங்க, சுவாசம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் அவதிப்படுபவங்க, இவங்க எல்லாருமே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து சீராக சுவாசிப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், ஆபத்தான கிருமிகள் எல்லாத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து நுரையீரல் பாதையை வந்து நமக்கு கிருமிகள் இல்லாமல் சுத்தப்படுத்தும். உடல்ல இருந்து நமக்கு பல்வேறு விதமான கழிவுகளை வெளியேற்றி நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கும். சுவாச நோய்களையும் தீர்க்கும். இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்திரோஸ்க்ளெரோசிஸ் எனப்படுவது நமது உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள்ல அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளத்தை சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு, அதுதான் ஆர்த்ரோக்ளெரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே நமது உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து இந்த ஆர்த்ரோஸ்க்ளெரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும். அப்போ இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தங்கள் இருக்குங்க இல்லையா, அது வந்து ரத்த நாளத்தில் எந்த விதமான தடையும் இல்லாமல் செல்லணும், சீரான ரத்த ஓட்டத்தில் இருக்கணும். அப்பதான் நமக்கு எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் ரத்த நாளங்களில் படிந்து மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்படாது. அதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீக்குகிறது. சரும பளபளப்பு தன்மையும் கூட்டுகிறது. மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொரு ஏற்படாமல் நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை கொடுக்கிறது. தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் நோய் எனப்படக்கூடிய அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக பாதுகாக்கப்படும். ஸோ அதுக்காக நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது டெட் செல்ஸ், நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாமே நீக்கப்பட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நம்ம பெறுவோம். எனவே தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.